நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லீடு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அதிமுகவிலிருந்து சிட்கோ சீனு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கூட்டணிகள்லாம் அமைச்சிட்டு இருக்காங்க. அதிமுகவும் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சிட்டாங்க, திமுகவும் கூட்டணியை அமைச்சிட்டாங்க. இப்போது களம் எப்படி சார் இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது? இப்போ ஏன்னா ரெண்டு கட்சிகளுமே களம் எங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பிரச்சாரம் பண்ணுறாங்க. களம் யாருக்கு சாதகமாக இருக்குது? யார் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். முடிவு மக்கள் கையில் இருக்குது. இன்றைய நிலவரப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால், பழைய கதையெல்லாம் கூட நம்ம விட்டுருவோம். 4 ஆண்டு காலம் 2 மாத கால ஆட்சி, எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி, அதுவும் இப்போது இருக்கிற முதலமைச்சர் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியும் ஒப்பிட்டு பார்த்து மக்கள் வாக்களிப்பதற்கு என்றைக்கும் ரெடி ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு மாதம், ரொம்ப மிஞ்சி போனால் ஒரு 40 நாளில் முடிஞ்சிடும் எல்லாமே. ஓகே. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் கூட்டணி பலம்ங்கிறதெல்லாம் ஒரு தோற்றம் தானே தவிர, நடந்து முடிந்த எத்தனை சட்டமன்ற, இது 17வது சட்டமன்ற தேர்தல். நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளை பார்க்கிற பொழுது மக்கள் எப்பொழுதெல்லாம் கோபத்தின் உச்சியிலே இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் முடிவுகள் வேறு மாதிரி வரும். அந்த இடத்துல பர்சன்டேஜ் இவங்களுக்கு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது இதெல்லாம் எடுபட்ட வரலாம். கூட்டணி கணக்கெல்லாம் எடுபடாதுங்கிறீங்களா? மக்கள் கோபத்தின் முன்னால் கூட்டணியே எடுபடாது. அப்புறம் எங்கேருந்து கூட்டணி கணக்குகள் எடுபடும்? மக்கள் கொந்தளித்து விட்டார்கள் என்று சொன்னால் அது மாற்றுவதற்கு யாராலும் முடியாது. எத்தனை கூட்டணி வந்தாலும் அவர்களால் முடியாது. அதாவது பல்வேறு ஜாதி கட்சிகள்லாம் சேர்த்து 2001 என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அப்போல்லாம் 30 கட்சி 20 கட்சி எல்லா ஜாதியும் ஒரு கட்சின்னு சொல்லி கூட வச்சு பார்த்தாரு மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள். ஒன்றும் எடுப்படல. ஓகே. ஆனால் இன்றைய நிலவரப்படி ஒரு அரசாங்கம் வீழப்போகிறது என்பது முன்கூட்டியே தெரிந்த ஒரு தேர்தலாகத்தான் இந்த 26 தேர்தலை மக்கள் பார்க்கிறார்கள். எப்படி சொல்றீங்க? நீங்களே சொன்னீங்க, ஓட்டு போடும்போது மக்கள் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இங்க கடந்த அதிமுக ஆட்சியும் இப்ப நடந்துட்டு இருக்க திமுக ஆட்சி ஒப்பிடுவாங்கன்னு சொல்றீங்களே. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒப்பிட்டு விட்டாங்க. அது அப்ப மக்களுக்கு யார் அதிக திட்டங்களை செஞ்சது அப்படிங்கிற ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இந்த அரசு வீழ்த்துவதற்கான மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? உதாரணத்துக்கு அரசு ஊழியர்கள் எடுத்துங்க. அடிமட்டத்தில் இருக்கிற கூலி தொழிலாளர்கள்லாம் பிறகு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஓகே இன்றைக்கு திமுக நிறைவேற்றியதா என்றால் ஏமாற்றம். அது போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டமாகட்டும், யாரை பாரு, சத்துணவு ஊழியர்களாகட்டும், செவிலியர்களாகட்டும், இடைநிலை ஆசிரியர்களாகட்டும், தொகுப்பு ஆசிரியர்களாகட்டும், எல்லாருக்கும் வாக்குறுதியை அள்ளி கொடுத்த கட்சி திமுக. 520க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஒன்றுமே நடத்தலை, ஒன்றுமே இது பண்ணல. 2 விஷயத்தை தான் எப்போ கேட்டாலும் 1000 ரூபா கொடுத்தேன், விடியல் பயணம் பஸ்ஸில் சும்மா விட்டேன், இது தவிர வேறு எதுவுமே அவங்க சொல்கிறதுக்கு. இப்போ 5000 கொடுத்துருக்காங்க சார். இந்த 5000 கூட ஒரு ஏமாற்று வேலை. இப்போ மக்கள் ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க. அவங்க அப்பா 2 ஏக்கர் தரேன்னு சொல்லி எப்படி மதிப்புக்குரிய கருணாநிதி 2 ஏக்கர் தரேன்னு சொல்லி 2006 வந்தாரோ, இவர் எப்படி இந்த 520 வாக்குறுதி கொடுத்துட்டு 525 வாக்குறுதி கொடுத்துட்டு எப்படி ஏமாத்தினாரோ, இந்த முறை அது முடியாதுன்றதுக்காக மக்களை எதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நித்த யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க சாதனைகளை செஞ்சுட்டா சாதனைகளை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டியது தான். இவன் திடீர்னு எப்பவுமே இது யார் நிறுத்த பார்த்தாலும் நாங்கள் விட மாட்டேன். எப்படி நிறுத்த முடியும்? ஆன்கோயிங் ஸ்கீம் எப்படி நிறுத்த முடியும்? அது ஒன்று தொடங்கிடுச்சுன்னா ஒரு திட்டம் அது தேர்தலுக்கு முன்னாடி கூட அது ப்ராசஸ்ல தான் ஓடும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் இப்போ மக்கள் ஒப்பிட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ திமுக அரசு இப்போ இந்த 5000 கொடுத்துருக்கிறது ஒன்று, பொங்கலுக்கு நிதி கொடுத்தது ஒன்று, இதெல்லாம் மக்கள் உங்களுக்கு அவனே அந்த பணத்தை வாங்கிட்டு அவனே சொல்றானே 3000 ரூபாய் வாங்கிட்டு 2500 ரூபா அவர் எடப்பாடியார் கொடுக்கணும்னு சொல்லும்போது 5000 கொடுன்னு சொன்னவர். ஓகே. இவர் 5000 கொடுக்க வேணாம், அதே 2500 ரூபா கொடுத்துருந்தா கூட 5 வருஷத்துக்கு என்னாச்சு? 5 பொங்கல் ஆச்சு. 5 பொங்கலுக்கு 2 10 5000 12500 ரூபாய். நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்க, ஒழுங்கின வெள்ளம் கொடுத்தீங்க. அதன் பிறகு இப்போ திடீர்னு 3000 ரூபாய். நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் நிதி கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் தேர்தல் வருது. ஓகே. தேர்தலை முன்னிட்டு தான் நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க. ஓட்டுக்காக அடுத்த தேர்தலை கருத்தில் கொண்டு நீங்கள் திட்டங்கள் வகுப்பதும் மக்களுக்கு பயனடை செய்வதும் அடுத்த தேர்தலை கருத்தில் கொள்றீங்க. அடுத்த தலைமுறையை கருத்தில் கொண்டு திட்டம் தீட்டியது தான் அதிமுகவும் எடப்பாடியார் அவர்களும். நீங்கள் செப்டம்பர் 24 2024 செப்டம்பர் மாதம் 2021 ஆட்சிக்கு வராரு.
கிட்டத்தட்ட 28 மாதங்கள் அந்த 1000 ரூபா கொடுக்கவே இல்லை. சட்டமன்றம் பலமுறை கூடுச்சு. ஒவ்வொரு முறையும் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து ஒன்றுமே செய்யலை, இந்த 1000த்தையாவது கொடுத்து ஒழியும் அப்படின்னு சொல்லி தான் பேசினார். அதை திட்டி அதுக்கப்புறம் எப்போ கொடுக்குறாங்க, பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது கொடுத்தாங்க. நல்லா நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ 3000 எப்போ போடுறாரு, 5000 ரூபா கொடுக்க வேண்டியது தானேன்னு சொன்னவர், நீ 5000 ரூபா கொடுக்க வேணாம், அவர் கொடுத்தா 2500 நீ ஒழுங்காக கொடுத்துருந்தீங்கன்னா மக்கள் இவங்க ஓட்டு கேட்க போகும்போது மீதி கேட்க போகிறாங்க. 5 வருஷத்துக்கு 2500 ரூபா போட்டால் 12500 ரூபாய் ஆச்சு. நீங்கள் இப்போ 1000 ரூபா ஒன்று கொடுத்தீங்க, 3000 ரூபா ஒன்று கொடுத்தீங்க, 4 போனால் 8500 ரூபா. அதில் இப்போ இந்த 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் 24ஆம் தேதி அதுவும் 90 லட்சம் பேர் கொடுத்தீங்க. ஓட்டு கேட்கும்போது என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க, அனைத்து குடும்ப தலைவிக்கும் மகளிர் உரிமை தொகை சொன்னீங்களா இல்லையா? உங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோ இருக்கு, அதிலே சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்த உடனே தகுதி இருந்தால் தான் கொடுப்பேன்னு சொன்னீங்க. அதன் பிறகு என்ன பண்ணீங்க, 95 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தீங்க. திரும்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருதுன்ன உடனே நீங்கள்லாம் ரேஷன் கார்டில் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு, கார்டு வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும், அரிசி கார்டு வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் மக்களை அலைய விடலையா? நீ முகாம் போடுவ, நீங்கள் விண்ணப்பம் கொடுங்க, நீ ஜெராக்ஸ் கிடைக்கும், அதுக்கும் இதுக்கும் மக்களை அலைஞ்சி நீ உங்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய்க்கு எல்லாத்தையும் அலைஞ்சு கிழிஞ்சு திரிஞ்சு வந்துட்டு பார்த்தா அதுலேயும் உனக்கு தகுதி இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறீங்க. அதனால் இந்த ஏமாற்று வேலை மக்களுக்கு நல்லா தெரியுது. இது கூட என்ன சொல்கிறாரு பாருங்க, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்கு நிறுத்திடுவாங்களோன்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு. இந்த மாதிரி தகவல் தான் இவங்களுக்கு வரும். இதெல்லாம் ஏன் இப்படி மக்களுக்கு பணத்தை கொடுத்து சில இந்த நாட்டின் மோசமான ஒரு ஆட்சியை, இந்த ஆட்சியின் அவலங்களை, அரசு ஊழியர்கள் முதல் கொண்டு ஆட்டோ ஓட்டுகிறவன் வரை படுகிற அவஸ்தைகளை மறைப்பதற்காக, அதை விட மிக முக்கியம், இந்திய அரசியல் களத்தில் இதுவரை காணாத ஒரு ஊழல்கள் இன்றைக்கு தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. ஆனால் புரியுது சார், பேசுவோம். ஆனால் இப்போ திமுக அரசு மீது மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த எதிர்ப்பு அலை ஏன் வந்துச்சு மக்கள் மத்தியில்? ஏங்க, அவங்களுக்கு வினையே அவங்க தேர்தல் அறிக்கை தான். கொரோனா காலத்தில் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருகிற வரை எந்த விதமான வரி உயர்வும் கொடுக்க மாட்டோம் சொன்னீங்க. சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வரி மேலே வரி, வரி மேலே வரி, குப்பைக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. அப்போ மக்கள் என்ன பண்ணுவான், மாதம் ஒரு முறை மின் கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொன்னீங்க, 100 யூனிட் இலவச மின்சாரம் இருக்குது அவங்களுக்கு. நீ மாதம் ஒரு முறை எடுத்துருந்தீங்கன்னா இப்போ 3000 ரூபாய் இருந்தது 4 ரூபா 95 காசு ஆகிட்டீங்க. இப்போ 300 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஒரு அமௌண்ட்டு, 500 யூனிட்டுக்கு மேலே போனால் ஒரு அமௌண்ட்டு. இதெல்லாம் மக்கள் ஒவ்வொரு மாதமும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அது மட்டுமல்ல, அரிசியிலிருந்து எண்ணெயிலிருந்து பருப்பு வரைக்கும் இந்த விலைவாசி. நான் 1000 ரூபா கொடுத்தேன் அல்லவா, 1000 ரூபா கொடுத்தேன் அல்லவா, நான் இந்த கோபம் மக்கள்கிட்ட இருக்குது. இது டவுன் பகுதியில் நான் சொல்கிறது. கிராம பகுதிக்கு போனீங்கன்னு சொன்னால் மிக மோசமான கேவலமான ஊழல். ஏன்னா பணம் இல்லாதவங்களா மந்திரியாக இருக்கிறா, பணம் இல்லாதவங்களா எம்எல்ஏ ஆகிருக்கிறா. அங்கே 100 நாள் வேலை திட்டம் என்பது சாதாரண விஷயம் இல்லை, அவர்களுடைய வாழ்வாதாரம், அந்த கிராமத்து மக்களினுடைய வாழ்வாதாரம். அந்த 100 நாள் வேலை திட்டம் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், 20 நாள் 30 நாள் தான் கொடுக்குறான். அப்போ மீதி எங்கே போச்சுன்னு கேட்டால் ரோட்டில் போகிறவன் வரவனெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு கணக்கில் எழுதுகிறான். ஏன்னா திமுக என்று வந்தாலே இவங்க அப்பா எவ்வளியோ, நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்றது நான் ஒத்துக்கிற உண்மைதான். எப்படின்னா இவங்க அப்பா காலத்தில் தான் முதல்ல இந்தியாவிலேயே மஸ்டர் ரோல் ஊழல் சென்னை மாநகராட்சியில் நடந்தது. மஸ்டர் ரோல் ஊழல்னா வேலைக்கு வரவங்கெல்லாம் பேர் கூப்பிட்டு டிக் பண்ணுவாங்க. இப்போ உள்ளேனையான்னு ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி தான், அதுதான் மஸ்டர் ரோல். அதில் இவங்க என்ன பண்ணாங்க, இஷ்டத்துக்கு எழுதி மாட்டினாங்க. இப்போ அதே வகையை ஃபோட்டோ எடுத்து டெக்னிக்கலாக பண்ணிவிட்டு மக்களை ஏமாத்துற மக்கள் தெளிவாக இருக்கிறான். நீ 5000 ரூபா கொடுத்தாலும் சரி, 50000 ரூபா கொடுத்தாலும் சரி, அவனுடைய இழப்பு, அவனுடைய பொருளாதாரத்திலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறான். இல்லை, இப்போ தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் என்ன திமுக மீது விமர்சனம் வைக்கிறீங்கன்னா, மக்களை நிதி சுமையில் திமுக அரசு தள்ளிடுச்சு அப்படின்றீங்க, மாநிலத்தோட கடனை திமுக அரசு அதிகரிச்சிருச்சு அப்படின்றீங்க இல்லைங்களா? நீங்கள் சொல்ற ஒருவேளை அதிமுக ஆட்சி வந்தால் இதெல்லாம் எப்படி சரி பண்ணுவீங்க நீங்கள்? 100க்கு 100 முடியும். வருமானமே இல்லாத காலத்தில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கொரோனா காலத்தில் ₹1 வருமானம் கிடையாது, மருந்து கண்டுபிடிக்கவில்லை, எதுவுமே இல்லை. அதாவது உலகமே லாக்டவுனில் சிக்கி தவிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, இந்த ஜனநாயக நாட்டில்
ஒருவன் கூட நோய் வந்து செத்தாலும் பட்டினி சாவு இருக்கக்கூடாது என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இங்கே பிழைப்பு தேடி வந்த வெளிமாநிலத்தவர்களையும் தேடி சென்று போய் இந்த அம்மா உணவகம் என்கின்ற அட்சய பாத்திரத்தை அனைத்து இடங்களிலும் திறந்து விட்டு ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்ட ஒரே ஒரு ஆட்சி கொரோனா காலத்தில். அது மட்டுமல்ல, வருமானமே இல்லை. அரசு ஊழியர்கள் இன்றைக்கு எப்போது அதிமுக வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வரலாற்றில் முதன்முறையாக சொல்லுகிறேன். இதுவரை அப்படி அவர்கள் இருந்தது கிடையாது. காரணம், வருமானம் இல்லாத காலத்திலும் 7th பே கமிஷன் உடனடியாக அமல்படுத்தப்பட்டது. பஞ்சப்படி உடனடியாக கொடுக்கப்பட்டது. ஒரு மாதம் கூட வீட்டிலே உட்கார்ந்து 6-7 மாதங்கள் அரசு ஊழியர்களுக்கு தேதி தவறாமல் சம்பள பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது. இன்றைக்கு விரிவுரையாளர்கள், கல்லூரியில் பணியாற்றக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்னும் சம்பளமே கொடுக்கல. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், வருமானம் இல்லாத காலத்திலேயே அம்மாவால் கொண்டு வரப்பட்ட கறவை மாடுகள், ஆடு கொடுப்பது, கோழி கொடுப்பது, அதே மாதிரி லேப்டாப் கொடுப்பது, தாலிக்கு தங்கம் கொடுப்பது, ஒரு திட்டமும் நிறைவேற்றவில்லை. அதைவிட முக்கியம் என்னவென்று சொன்னால் 48,000 கோடி செலவு அந்த கொரோனாவில் மக்களை காப்பாற்றுவது, லட்சக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றினார். எப்படி முடிந்தது? இதே தான் 2001, 2002, 2003 கடும் வறட்சி. அம்மா ஆட்சி காலத்தில் குடி தண்ணீருக்கே கஷ்டம். 1000 அடி போர் போட்டால் கூட தண்ணி கிடைக்காது. அந்த சூழ்நிலையிலும் வரி உயர்த்தப்படவில்லை. மக்களை காப்பாற்றி ஆட்சி. அதற்கு காரணம் என்ன? மாற்றி யோசிக்க வேண்டும். ஆனா அப்ப திமுக அரசு மாற்றி யோசிக்கலன்னு சொல்ல வரீங்களா? நிர்வாக திறமையே கிடையாது. 2001, 2002, 2003 கடும் வறட்சி வந்தபோது கூட விவசாயத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக வந்தது என்று சொன்னால் மாற்றுப் பயிர் திட்டத்தை, சொட்டு நீர் பாசனத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அம்மா கொடுத்த திட்டங்கள்லாம் இப்போ கறவை மாடுகள் என்பது மரியாதைக்குரிய உச்சநீதிமன்றத்துடைய ஆனந்த் என்று ஒரு தலைமை நீதிபதி இருந்தார். அவர் சொன்னார், இலவசங்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி மக்கள்கிட்ட வந்து நம்மளதெல்லாம் போய் ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலை செட் பண்ணி திமுக போட்டப்போ அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னார், கறவை மாடுகள் கொடுப்பதும் ஆடு கொடுப்பதும் அது இலவசத்தில் கணக்கில் வராது, மடிக்கணினி கொடுப்பதும் சைக்கிள் கொடுப்பதும் இலவசத்தில் வராது, அடுத்த தலைமுறை வளர்ப்பது. அது மட்டுமல்ல, இந்த மாடு கொடுக்கிற விஷயத்தினால் அந்த குடும்பமும் பிழைக்கிறது, அந்த மாநிலத்தினுடைய பால் உற்பத்தியும் பெருகுகிறது, அதன் மூலம் பொருளாதார சுழற்சி ஏற்படுகிறது. இதை இலவசம் என்று கருதக்கூடாது. ஆனா புரியுது சார். இப்போ திமுக வந்து நாங்க வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையெல்லாம் கூட தொடங்கி நடத்திட்டு இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யறதுல ஏதாவது சிக்கல் வருமா? ஏன்னா இப்போ கூட்டணிக்கு ஒவ்வொரு கட்சிகளுமே இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்குறாங்க. இன்னொன்று, எங்களோட சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னு ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுமே சொல்லிட்டு இருக்கும்போது அதில் ஏதாவது திமுகவுக்கு சிக்கல் வருமா? இதில் கூட்டணி கட்சிகள் கோருவது எதுவுமே நிறைவேறப் போவதில்லை. எதை பற்றியும் திமுகவுக்கு கவலையும் இல்லை. காரணம், இவர்களை அந்த கடைசி நேரம் வரை நாள் கடத்தி. இப்போ எப்போ அறிவிச்சிருக்காரு பேச்சுவார்த்தைக்கு? இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு? எவ்வளோ நாள்? ரொம்ப மிஞ்சி போனால் 1 மாதம் கூட கிடையாது, நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? ரெட்டை இலக்கம் கொடு, தனி சின்னத்தில் நிற்கிறேன், எதுவுமே வந்து நீ வேறு வழி இல்லாமல் உன்னை நடுத்தருவில் நிறுத்துவது. நீ வந்து கேட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும். இது வந்து இவர்கள் அப்பட்டமாக ஏமாற்றுகிறார்கள் கூட்டணி கட்சிகளை என்பது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கே தெரிந்துவிட்டது. இருப்பினும் வேறு வழி இல்லை. எதையாவது ஒன்றை சொல்லி அதை கொள்கை என்ற, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு. மதிப்புக்குரிய கம்யூனிஸ்ட் பொது உடைமை அந்த 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 கல்யாண சுந்தரம் இருந்தது, உமாநாத் இருந்தது, அந்த போன்ற கம்யூனிஸ்டுகள்லாம் இன்றைக்கு இல்லை. இருந்திருந்தால் அப்பட்டமாக ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எடப்பாடியார் 4 ஆண்டு 2 மாத ஆட்சியில் 1.5 வருடம் வீட்டிலே எல்லாம் முடங்கி கிடந்தாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 2 வருஷம் சில்லற ஆட்சியில் வந்து என்ன பண்ணாங்க? 37,000 போராட்டம் இவரை எதிர்த்து. எதுனாலும் சின்ன விஷயத்துக்கு கூட போராட்டம் பண்ணாங்க. ஒரு அனிதாவிற்காக இந்த கூட்டணி கட்சிகள் பொங்கி இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 30க்கும் மேற்பட்ட அனிதாக்களுடைய மரணம். யாருமே வாய்மூடி இருக்கிறார்கள், சீட்டும் நோட்டும். இல்லை, அப்படி கூட்டணி கட்சிகளை ஏமாற்ற முடியும். இப்போ காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க. இல்லைனா காங்கிரஸாரெலாம் நிறைய கூட்டணிலேருந்து வெளியேறுவோம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. காங்கிரஸை திமுக சரிகட்ட முடியுமா? நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், இதில் ஒரு பகுதியில் இருக்க காங்கிரஸில் ஒரு பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தாவக்கா போயிடுவேன்னு சொல்லி இவங்களை வந்து மிரட்டி அதிக சீட்டு வாங்கலாங்கங்களான்னு. இப்போ
ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். திமுக என்ன நினைக்கிறது, நாம் இல்லை என்றால் இந்தியா கூட்டணி இல்லை, அங்கே நம்ம தான் அதிக எம்பி வச்சுருக்கிறோம், இவங்களுக்கு எதனா ஒன்றுன்னா நம்ம தான் கூட நிற்கிறோம், இருக்கிற கட்சியிலேயே நம்ம கொஞ்சம் பெரிய கட்சி, அந்த நம்ம விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நம்ம சொல்கிறத கேட்டு தான் ஆகணுன்ற இருமாப்பில் திமுக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இல்லைன்னா அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை அப்படின்றதுல காங்கிரஸ் இருக்குது. இப்போ இவங்களுக்கு என்ன கிடைச்சது, ஒரு புது கட்சி வந்திருக்குது, இது கூட நான் போயிடுவேன்னு சொல்லிட்டுறேன். ஒருவேளை போனாலும் ஒருவேளை வாய்ப்புகள் இருக்கிறது, வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் மறுப்பதற்கு இல்லை, கண்டிப்பாக இருக்கிறது. அவர்கள் எப்படி கணக்கு போடுகிறார்கள் என்றால் வெறும் தமிழகத்தை மட்டும் கணக்கு போடவில்லை, அந்த தாவேக்காவோடு போகிறதுக்கு பாண்டிச்சேரியும் கேரளாவையும் சேர்த்து தான் கணக்கு போடுறாங்க. ஓகே சார், நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.